ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீதான் ஐயா, எந்த ஆதாரம் நீதான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததி என்கிற தலைப்பின் கீழே உங்களையும் என்னையும் நிறுத்தி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக போதிக்க என்னை உற்சாகப்படுத்தினார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா எங்களுக்கு ஆபிரகாமை குறித்து ரொம்ப நன்றாகவே தெரியும் என்று சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் ஆபிரகாமினுடைய காரியங்களிலிருந்து அவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களாகிய நாம் எப்படி மாற வேண்டும் என்கிற காரியத்தை உணர்த்தும்படியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா, அப்பா ஜாடையில இருந்ததுன்னா உடனே எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குது. அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்களும் நானும் சொல்லுகிற அந்த காரியத்தின் அடிப்படையான காரியங்களை வேதம் நமக்கு எப்படி காட்டி கொடுக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஐயா, நீங்களும் நானும் ஆபிரகாமின் குடும்பத்தில் யூதர்களாக பிறக்கவில்லை. நம்முடைய நிலைமை என்ன என்பதை முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம். நம்முடைய பழைய காரியங்களை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிற சில காரியங்களை பார்க்கலாம். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது 13வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், விருத்த சேதனம் இல்லாதவர்கள்பட்ட நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே ஆண்டவரை அறிவதற்கு முன்னதாக அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தெளிவான ஒரு காரியத்தை பவுலிங்க அழகாக சித்திரமாக நமக்கு காண்பிக்கிறார். The real understanding about our previous status and the present position. நம்முடைய பழைய காலத்தின் காரியத்தையும் இக்காலத்தின் ஆண்டவரிடத்திலே வந்ததினால் உண்டாகிற நிலைமையையும் இந்த 3 வசனங்களிலேயே பவுல் அழகாக எழுதுகிறார். தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்படுவதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை என்கிற நிலைக்கு விருத்த சேதனம் உள்ளவர்கள் நம்மை தள்ளிவிடுகிற காலம், புறஜாதியா என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு யூதன் அல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கூட அவர்களை நம்முடைய சமுதாயத்தில் சேர்த்துக் கொள்வதில்லை. மாறாக அவர்களை நாய்கள் என்றே சொல்லுவார்கள். அதாவது பாதி யூதன் அல்லாதவன் அப்படி பிறந்து விட்டால் அதற்கான் சமாரியர்களை அவர்கள் விரும்புவதும் இல்லை, அவர்களை நாய்கள் என்றே சொன்னார்கள். ஆகையினால் தான் யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் அறிந்த காரியம், ஆண்டவர் சமாரியா தேசத்தின் வழியாக போகிறார் என்கிறதே அவர்களுக்கு ஒரு புதிய காரியமாக இருந்தது. ஒரு யூதன் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்றால் வழியிலே சமாரியா இருக்கிறது. சமாரியாவின் வழியாக போகாமல் சுற்றி போவான். அத்தனையாய் அவர்கள் வாழ்கிற பகுதிகளை கூட அவன் அலட்சியம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அசுத்தம் என்று நினைக்கிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சமாரியனையே, ஆகையினால் தான் அந்த சமாரிய பெண் இயேசுவிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்டபோது, நீர் யூதனாய் இருக்க என்னிடத்துல எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கிறீர் என்று கேட்டாள். 50% யூதனாய் இருக்கிறவனையே அவன் நாய் என்று சொல்லுவான், ஆகாதவன் என்று சொல்லுவான், அருவருக்கப்படத்தக்கவன் என்று சொல்வான் என்றால், முழுவதும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பிறந்த உங்களையும் என்னையும் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்களுடைய புரிந்து கொள்வதிலேயே நாம் தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்கள். ஆனால் 13வது வசனம் அழகாக சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வந்ததினால், கிருபையினால், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதினால் நீங்கள் கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்கிற ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய மூதாதையர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனால் மார்பிலே சேலை அணிவது கூட அவர்களுக்கு தூரமாக்கப்பட்டிருந்தது. அதுதான் அங்கே உள்ள ஜாதி வெறி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த காரியங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் நான் அடுக்கடுக்காக சொல்லி என்னுடைய பழைய காலத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிராமணருடைய தெருவழியாக ஒரு கர்ப்பிணியை எடுத்துக்கொண்டு போக முடியாது. பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, அலறுகிறாள், அதோ பிள்ளைக்கு தலை தெரிகிறது என்று சொல்லி, ஆனால் பிரசவம், முதல் பிரசவம் என்கிறபடினால மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து, இந்த வழியாய் போனால் சீக்கிரமாக மருத்துவச்சினுடைய வீட்டுக்கு போய்விடலாம் என்று யாராயிலும் முனைந்தால் அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவளை கொண்டு வரப்பட்டவள், அவளை கொண்டு வந்தவர்கள் அடித்து கொல்லப்பட்ட நாட்கள் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து வந்த மக்கள் அதற்கு பெரிய போராட்டங்களை நடத்தி, அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்துவை அறிந்திருந்த அதிகாரிகள் அங்கே சட்டத்தை மாற்றினார் அல்லவோ, இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் வழிகளையும் திறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய தாத்தாவை குறித்து எனக்கு என் குடும்பத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் வாசித்திருக்கலாம், நீ இல்லாவிடில் என்பதை.
பள்ளிப்பத்து என்கிற ஊரின் ஒரு பகுதியில என்னுடைய அப்பாவுடைய அப்பா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு பூஜாரியாக பிசாசுகளுக்கு பலியிடுகிறவர்களாக இருந்த அவர்களை அந்த இடத்திலே வந்த ஒரு வெள்ளைக்கார மிஷனரி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு வந்து அங்கே அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது பூஜாரியாக இருந்தபடியினால தைரியமாக அவரை போய் ஓங்கி அடித்து, கிறிஸ்தவ நாயே ஏன் இங்கே வந்தாய் என்றுதான் என் தாத்தா கேட்டாராம். அந்த மனிதனோ பல்லில் இருந்து வாயிலிருந்து ரத்தம் கொட்ட அதிலே முழங்கால் போட்டு, ஆண்டவரே உடைய ஒளி போகாதபடிக்கு தடுப்பையா இருக்கிற இந்த மகனை நேசிக்கிறீர் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். அந்த கடந்து போன பின்பு 2 மாதங்களுக்கு பின்பு என்னுடைய தாத்தா பைத்தியமாகி 2 வருடங்கள் பைத்தியமாக சுத்தி திரிந்து குடும்பத்தினுடைய பல பணங்களையும் சொத்துக்களையும் வித்தும் அவரை சரியாக்க முடியாத போது ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து ஏதோ பாடிக்கொண்டிருந்தது போல உளத்தி கொண்டிருந்த அவர் முன்னதாக இயேசு வந்து தன்னை வெளிப்படுத்தி அவரை தொட்டு அவரை புதிய மனிதனாக மாற்றினால அவர் இருந்த இடம் இன்றைக்கு எருசலேம் பள்ளிப்பத்து என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பெரிதான சுவிசேஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதனால் நமக்கு கிடைத்த பாக்கியங்களை இந்த 3 வசனத்திற்குள் ஏராளமாக தாராளமாக பவுல் எழுதுகிறார். அதற்கு காரணம் சிலுவையில் சிந்திய அவருடைய ரத்தம் என்பதை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுவது மாத்திரமல்ல, இதை மனதில் கொண்டவனாகத்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எழுதுகிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருடைய நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் அந்த இரத்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத போது நமக்கு நடக்கிற நியாய தீர்ப்பையும் கோபாக்கினையும் குறித்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினால நீங்களும் நானும் இன்றைக்கு அவரை சேருகிறதுக்கு மாத்திரமல்ல, நாம் என்ன மாறிவிட்டோம் என்பதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவன் விசுவாசித்ததினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உனக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிறதுனால் உண்டான அந்த எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? ஆண்டவருடைய இரத்தத்தினால உண்டான பெரிய ஒரு மேன்மை. நாம் தள்ளப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், உரிமை இல்லாதவர்கள் என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டு ஆபிரகாமின் பிள்ளையாக மாற்றின காரியத்தை அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா.
நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காயேங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காயேங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பலியான பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. ஆபிரகாமின் பிள்ளை என்கிற இந்த காரியத்தை நீங்கள் எத்தனையாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை எப்படியாய் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்கள், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இயேசு இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இதையெல்லாம் குறித்து பேசுவதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு மேலே இருக்கிறது என்று, ஆபிரகாமை போல நீ ஆடிக்கார் வாங்குவாய், பென்ஸ்கார் வாங்குவாய், நீ கோடிகளை சம்பாதிப்பாய் என்றெல்லாம் சொல்லுகிற பெரிய பிரசங்கங்கள் தான் இன்றைக்கு சபைக்கு மிகவும் மலிவாக கிடைக்கிறது. அதையும் சபை விரும்புகிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆமா, இப்போ நான் கல்யாணம் கட்டும் போது எங்க அம்மா 3.5 பவுன் தான் போட்டாங்க, உனக்கு 35 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு அம்மா பெருமை பாராட்டிக்கிடுவாங்க. இல்லைன்னா 3.5 கிலோ போடுறேன்னு இன்னும் கொஞ்சம் பேர் விரும்பி பேசுறவங்க இருப்பாங்க. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னால், 5000 கோடி தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு செலவழித்த அம்பானியை எந்த லிஸ்ட்ல சேர்ப்பது? ஹலோ, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் என்றால் எங்கேயோ போய்விட்டது என்று சொல்வேன். அதற்கேற்றாற்போல் இச்சகமான வார்த்தையை இச்சிங் இயர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த இச்சகமான காதுக்கு ஏற்றாற் போல வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு நமக்கு ஏராளமானவர்கள் உண்டு, தாராளமாய் உண்டு. நமக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, கையை தொட்டுறாதீங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. உடனே நீங்க என்னைய பற்றி தான் சொல்றீங்களோ அப்படின்னு நினைக்காங்க. உங்களை பற்றி சொல்ல, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் வசனத்தை கேட்கணும்னு கூடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. இப்ப பக்கத்துல உங்களை திரும்பி கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வசனத்தை என் பின்னால சொல்லுங்க. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பைபிளை பார்க்க வேண்டாம். இப்ப நான் காதை கேட்டு சொல்லுங்க. நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னைய பார்க்குறீங்க.
பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க, ஏன்னா நான் போயிடுவேன், இவங்க தான் உங்க கூட இருப்பாங்க, அப்போ தான் தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுறீங்கன்னு அப்போ தான் தெரியும். நான் போயிடுவேன்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஓ, இது நான் சொல்லல, ஆண்டவர் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். ஐயா, நான் ஆபிரகாமின் பிள்ளை ஆகையினால நியாயப்பிரமாணத்தினால் உண்டான சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் அறிந்து விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்து உனக்குத்தான் என்று சொல்லுகிற ஏராளமான டிவி பிரசங்கியார் உங்க வீட்டுக்குள்ள யூடியூப்ல வர்றாரு அல்லது வாட்ஸ்அப்ல வர்றாரு. நமக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது. அதுதான் நமக்கு தேவையானது போல இருக்கிறது. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்று நாம் தவறாக இடை போட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வேதத்தை படிப்பதில்லை, இவர்கள் சொல்வதை மாத்திரம்தான் கேட்க படித்திருக்கிறோம். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்றால் ஆபிரகாம் செய்த கிரியைகள் எனலே காணப்படும் என்று ஒரு உரசு கல்லாக செக் பண்ணி பார்ப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எப்படி தங்கம் வாங்கும் போது இது 14 கேரட்டா 18 கேரட்டா 22 24 உரசி பார்த்தா தெரிகிறது போல நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா என்பதை அறிந்து கொள்வதற்கு உரசும் கல்லாக ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்திலே எல்லாவற்றையும் அடக்கி விட்டார். நீங்கள் உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்றும் சொல்லுகிறீர்களே, அப்படி உண்மை என்றால், அது உண்மைதான் என்றால் ஆபிரகாம் கிரியைகளை நீங்கள் செய்வீர்களே. ஓ, அப்ப ஆபிரகாமனுடைய கிரியைகள் என்று சொல்லும் போது பின்னால இருக்க யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லலாம், ஆபிரகாம் பிள்ளை பிறக்கலன்னு இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிட்டான்ல, எனக்கும் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பிள்ளை எல்லாம் பிரச்சனை இல்லை, பிள்ளை வச்சுக்கிட்டே பிரச்சனையா இருக்குது, அதனால இன்னொரு ஸ்டெப்னு ஏன் கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்கிறீங்க. ஏன்னா ஆபிரகாம் கதையை கரைத்து குடித்தவர்கள் இங்க உண்டு. We always choose the bad part of somebody. மற்றவருடைய தீமையான காரியங்கள் தான் உடனே பிடித்துக் கொள்வதற்கு, எப்படி ஒரு காக்காவுக்கு முன்னதாக பால் செய்த ஒரு பெரிய பாயாசத்தை எல்லா பருப்பெல்லாம் போட்டு வச்சு முன்னால கொண்டு வச்சிங்கன்னா, பக்கத்தில் ஒரு சுண்டலியை வெட்டி போட்டிங்கன்னா, அடிச்சு போட்டிங்கன்னா, அந்த காக்கா அந்த நீங்கள் இவ்வளவுதான் செலவழித்து எவ்வளவுதான் நேரம் எடுத்து உண்டானாலும் அந்த பாயாசத்தை சாப்பிடாம நிச்சயமா எலியை தூக்கிட்டு ஆனந்தமா பறந்து போகும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற சுபாவமே அப்படித்தானே. ஆகையினால தான் அநேக நேரங்களிலே மனிதர்களுடைய தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறவருடைய தீமையான சில காரியங்களை மாத்திரம் எடுத்து வைத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவதற்கு நாம் அடிக்கடி முயற்சி செய்வது உண்டு. லிசன் டு மீ, என்னை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். இந்த ஆபிரகாமனுடைய கிரியைகளை குறித்து நான் கொஞ்சம் விளக்கமாக நாளைக்கும் நாளை மறுநாளும் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக தங்களை ஆபிரகாமின் குமாரத்தி அல்லது குமாரர் என்று சொன்னவுடைய நிலைமையை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே கண்பிடித்தார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்த சில காரியங்களை உங்களுக்கு முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னதாக அவருடைய கதாபாத்திரங்களை நான் கொஞ்சம் ஒப்பிட்டு அதற்கு பின்னதாக தொடர்ச்சியாக ஆபிரகாம் கிரியை என்னதாக இருந்தது என்பதை நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களோடு கூட பேசலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆபிரகாம் எப்படி கிரியை செய்தான் என்று. ஆனால் தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னவர்கள், இவர்கள் ஆபிரகாமிற்கு உரியவர்கள் என்று சொன்னவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும் அதில் இயேசு எப்படி இடைப்பட்டார் என்பதையும் நாம் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தெரிந்த அநேக நேரங்கள் பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆபிரகாமையும், Luke 13:28, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும்
தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாயும் உங்களையோ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் முழக்கமிடுகிறீர்களே, உரிமை பாராட்டுகிறீர்களே, உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. That Jesus is talking to people, those who claim that they are the children of Abraham. ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் என்று உரிமை எடுத்துக்கொண்டு வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்களும் நானும் இன்றைக்கும் நாங்களும் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்துவதற்கு மாதம் தவறினாலும் நாங்கள் ராபோஜனத்திலே பங்கு பெறுவது தவறுவதில்லை என்றெல்லாம் நீங்கள் உரிமை பாராட்டுவீர்கள். நான் சிறுவனாய் இருந்தபோது தூத்துக்குடி பட்டணத்தில் எங்க வீட்டுக்கு அடுத்தால ஒரு பெரிய அண்ணாச்சின்னு, அந்த நேரத்தில் என்னுடைய பாட்டியே அவங்களை அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பேரும் ஆபிரகாம் தான். தூத்துக்குடியில் பேட்ரிக்ஸ் சர்ச் என்கிற ஒரு சர்ச் இருக்கிறது. அந்த சபையில் 5 மணிக்கு காலையில் எல்லா நாட்களும் கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. மழையானாலும் வெயிலானாலும் குளிரானாலும் அங்கே அந்த கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. இந்த ஆபிரகாம் அண்ணாச்சி அதில் பங்கு பெறுவதற்கு கண்டிப்பாக போய்விடுவார். எப்படி என்ன ஆனாலும் போய்விடுவார். எங்க பாட்டியம்மா ஒரு நாள் கேட்டதை நான் கேட்டேன். நான் சின்ன குட்டி பையன். ஆபிரகாம் அண்ணாச்சி இவ்வளோ பனிக்குள்ளேயும் வழுக்கத்தலையோட போய் ஒவ்வொரு நாள் காலையிலேயே ராபோஜனம் எடுத்துட்டு வந்துடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அவங்க இவங்களை அக்கா அதுவா யாரோ சொன்னாங்க, கொஞ்சம் ஒயின் சேர்ந்ததுன்னா உடம்புக்கு நல்லதுன்னு. அந்த நாட்களில் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்தது. ஆமாம், ஒயின் சாதாரணமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்க ஒயின் பாட்டிலில் இருந்து ஒயின் கொஞ்சம் கூட்டி குடிக்கிறாங்கன்னுட்டு. அப்போ அவர் எப்படி குடிச்சிருப்பார்னு நான் யோசிக்கிறேன். ஐயர் வந்து அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது எப்படி குடிச்சிருப்பார்னு. அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒயின் தான் வழியே. இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை. பேர் ஆபிரகாம். இதையெல்லாம் எனக்கு மறக்காத சில சம்பவங்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, யூ மே நாட் பி லைக் தட். அப்படி போட்ட ஆளாய் நீங்கள் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நீயும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், என் தலையின் மேல் இருக்கிறது, இயேசு சிலுவையில சாதித்து விட்டார் என்று நீ உரிமை பாட்டுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளின் மத்தியில ஆண்டவர் இங்கே சொல்லுகிற தெளிவான வார்த்தையை நீங்கள் மறுபடியும் வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் வெயிட் பண்ணலாம். Abraham belongs to the kingdom of God. ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் வெறுக்கிற வேசி மார்க்கத்தாரும் மற்றவர்களும் ஆபிரகாமோடு கூட பரலோகத்திலே பந்தியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த கவனிங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அதை வாசித்து விடலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹார்லட்ஸ், பாவிகள், உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்களுடையதான் என்று உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கிற உங்களை காட்டில் முன்னதாக போய்
கீழ்ப்படுகிறதினாலே. that is a real thing. ஏனென்றால் அந்த ஓமையை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரியும். அந்த ஓமையும் கொஞ்சம் படித்து விடலாம், தெரிந்துதான், ஆனாலும் கொஞ்சம் வாசித்து விடலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். அதற்கு பின்பு ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. போதும். இந்த சம்பவத்தை நீங்கள் ஒருவேளை இளைய குமாரன் மூத்த குமாரன் என்கிற லூக்கா 15வது அதிகாரத்தில் இருக்கிற கெட்ட குமாரன் நாம் அழைக்கிற அந்த காரியம் நன்கு அறிந்திருப்போம். ஆனால் இந்த 2 குமாரர்கள் குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒழுங்காக வேதத்தை தியானிக்கிறவர்கள் அறிந்திருக்கலாம். மூத்த குமாரன் இங்கே தள்ளப்பட்டவனாக நிற்கவில்லை. மாட்டேன் என்று முகத்தில் அறைந்தார் போல் தகப்பனுக்கு சொன்னாலும் கூட பின்னதாக ஒரு மனஸ்தாபம் வந்தபோது, ஐயோ என் அப்பா தானே சொல்லுகிறார், என்னுடைய நன்மைக்குத்தானே சொல்லுகிறார், வயலிலே போய் வேலை செய்தால், திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்தால் அதுல லாபம் எனக்குத்தானே உண்டு, அதற்காகத்தானே சொல்லுகிறார் என்கிற மனஸ்தாபம் வந்தபோது அவன் போனான் என்றும், இளையவன் சொல்லுக்கு மாத்திரம் போகிறேன் ஐயா என்று மிகுந்த தாழ்மையோடு கூட சொன்னது போல காட்சியளித்தாலும் அவன் போகாமல் இருந்து விட்டான். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாமை குறித்து நான் உங்களுக்கு முன்னதாக காட்டி கொடுத்தேன். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாக வாழ்ந்தவன். என்னுடைய வாழ்க்கையை நான் அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு அருமையானவர்களே. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன் என்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்கிறவன் என்றும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலையும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நேற்றைய தினத்திலே வாலிபர் கூட்டத்திலே நாங்கள் விபச்சாரிகள் மத்தியில செய்கிற ஊழியத்தினுடைய ஒரு சின்ன சாட்சியை அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொன்னேன். இந்த சாட்சி என்னுடைய செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு செய்தியில கேட்டிருக்க வாய்ப்பு உண்டானால் இங்கே சொல்லப்படும்படியாக ஏவப்படுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு, மிகுந்த பாடுகளுக்கு உட்பட்ட பின்பு நாங்கள் ஒரு இடத்துல, பாம்பேல உங்களுக்கு அது தெரியும், ஆனால் நான் வாழ்கிற பீகாரிலே அப்படி தனியாக இல்லை, அது ஒரு சமுதாயமே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நட் கம்யூனிட்டி என்றதற்கு பெயர். அவர்கள் பீகார் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். கிராமங்கள், எல்லா கிராமங்களையும் அல்லாவிட்டாலும் சில முக்கியமான கிராமங்களிலே அவர்கள் 15 தலைமுறையாக தங்களுடைய தொழிலாக விபச்சாரத்தை செய்து வருகிறார்கள். 15 தலைமுறைகள். நீங்கள் யோசித்து பாருங்கள். அதற்கு அவர்கள் பின்னணியாக சில கதைகளை கூட சொல்வது உண்டு, சரித்திர கதைகளை சொல்வது உண்டு. அவர்களை எப்படியாயிலும் ஆண்டவர்கள் கொண்டு வந்த வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்களும் முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்த போது அங்கே ஒரு காரியம் நடந்தது. முதலாவது, இன்றைக்கு அந்த தங்கை ஆண்டவரிடத்தில் போய்விட்டாள். அவளும் அவருடைய கணவனும் அலைந்து திரிகிற பிள்ளைகளை கூட்டி அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் கொஞ்சம் அறிவையும் கொடுக்கக்கூடிய கல்வியையும் கொடுக்கும்படியாக தாங்கள் இருக்கிற இடத்துல கூட்டினார்கள், பக்கத்தில் இருந்ததினால. ஏனென்றால் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு காரணம், 100 கல்லுடைத்தால் தான் கஞ்சி என்கிற நிலையில தள்ளப்பட்டிருந்த குட்டி பிள்ளைகளை நாங்கள் அந்த மாஃபியாவிடத்திலிருந்து விலைக்கு வாங்கி, ஏனென்றால் அவர்கள் பணயத்தினால அவர்கள் பணிக்கப்பட்டிருந்தவர்கள், பாண்டல் லேபர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பிள்ளைகளை
நாங்கள் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு ஹாஸ்டல் நடத்துவதற்கு தீர்மானித்து அங்கே உண்டாக்கின அந்த இடத்திற்கு பின்னதாகவே ஒரு கிராமம் இருந்தபடியினாலே அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த விபச்சாரத்துக்கு தங்களை விற்று போட்டவர்களுக்கு நாங்கள் எப்படியாயிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டபடினாலே இவர்கள் தங்களுக்கு அவமானம் நேர்ந்தாலும் இதை செய்கிறோம் என்று சொல்லி 36 பிள்ளைகளை அவர்கள் அங்கே கூட்டி நடத்தின காரியத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய இரத்தத்தை சோதித்தோம். எங்களுடைய ஆஸ்பத்திரியிலேயே அந்த லேபரேட்டரியிலே நாங்கள் சோதித்தோம். வெளியே சொன்னால் மற்றவர்களுக்கு எதுவும் தெரிந்துவிடும், அதை வைத்து அவர்களை இன்னமும் நாசப்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக நாங்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியிலேயே அந்த பிள்ளைகளுக்குடைய இரத்தத்தை சோதித்தோம். 36 பிள்ளைகளில் 26 பிள்ளைகளுக்கு HIV பாசிட்டிவ். எங்களுடைய கைகள்லாம் நடுங்க ஆரம்பித்தது. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. வெளியே சொன்னால் உடனடியாக மற்ற விதமான காரியங்கள் நடந்துவிடும். அரசாங்கத்துக்கு அறிவித்தால் போலீஸ் வந்து அங்கு அட்டகாசம் செய்துவிடும். ஆனால் எப்படியோ இந்த செய்தி கொஞ்சம் லீக் ஆகிவிட்டதினால 4 பெரிய டிவி காரர்கள் என்னை தேடி வந்தார்கள். தூர்தர்ஷன், NDTV போன்றவைகள் 4 பேர் தெரிந்தார்கள். இப்போது எல்லாரும் டிவி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் சுதப்பட்ட சில முக்கிய டிவிகள் மாத்திரம் அவர்கள் எல்லாம் வந்து என்னை போட்டு 1.5 மணி நேரம் குடைந்தெடுத்தார்கள். அவருடைய விவரங்களை கேட்டார்கள். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், அவர்களை புரிய வைத்தேன். இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படியாயிலும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு முயற்சி எடுக்கிறோம். நீங்களோ இவர்களை வைத்து வியாபாரம் பண்ண நினைக்கிறீர்கள். இதை செய்தியாக்கி பெரிதாக்கி நீங்கள் அதன் மூலம் சம்பாதிக்க நினைக்கிறீர்கள். அவர்களோடு கூட நான் 1.5 மணி நேரம் சண்டை போட்ட பின்பு புரிந்து கொண்டவர்கள், ஐயா நீங்கள் சொல்வது சரி, நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். இந்த தம்பதியர் அந்த 36 பிள்ளைகளையும் ஒரு நாள் உபவாசிக்க செய்து அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் பலமாக அவர்கள் மேலே இறங்கினார். குட்டி பிள்ளைகள் எல்லாம் 9 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் இறம்பின பின்பு எங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், முகத்திலே மாற்றம், அவருடைய செயல்களிலே ஒரு பெரிய ஸ்பீடு வந்து விட்டதுனால மறுபடியும் அவர்களுக்கு அறியாமலே அவருடைய ரத்தத்தை எடுத்து சோதித்து எங்களுடைய லேபரேட்டரியில் சோதித்தா எல்லாம் HIV நெகட்டிவாக மாறிவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு தெரிந்து விட்டது எய்ட்ஸ் வியாதிக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த கிரியை செய்யும் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டதுனால எங்களுக்கு நம்ப முடியவில்லை எங்களுடைய ஆஸ்பத்திரியை. ஆகையினால பாம்பேயில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் லேபரேட்டரிக்கு அனுப்பி நாங்கள் செக் பண்ணின போது அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணினார்கள் சரி என்று. இதுதான் நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 800 பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பராமரித்து வருகிறோம் பல இடங்களிலே. அதை குறித்து நான் பேச வரவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அப்படி மாற்றப்பட்ட பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை அவருடைய தாய் 9 வயதிலேயே கல்கத்தாவில் இருக்கிற சந்திராகாட்சி என்கிற இடத்துல விற்று போட்டு விட்டாள், எங்களை அறியாமலே. ஏனென்றால் நாங்கள் ராத்திரி இந்த பிள்ளைகளை தங்க வைப்பதில்லை. அவருடைய வீட்டுக்கு அனுப்பி அவருடைய குடும்பத்தின் மூலமாக அவருடைய மற்ற கம்யூனிட்டி, அந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரியாமலே அந்த பிள்ளை விற்கப்பட்டு விட்டாள். ஒரே அழுகை, இந்த பிள்ளையை காணோம் என்று. நடத்தினவர்கள் நாங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் மாத்திரம்தான் கெஞ்ச முடியும். ஏனென்றால் விபச்சாரிக்கு பிறந்தவள், அப்பா பேர் தெரியாது. அவளும் விபச்சாரத்தில் தள்ளப்படுவதற்கு தாய் அவளை ஏவி விடுகிறாள். நான் சொல்வது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். 5 வயதிலே அவளுக்கு ஏராளமான தவறான ஃபில்மை காண்பிப்பார்கள். 5 வயதில் அந்த பிள்ளைகள் அதையே பார்த்து பார்த்து அதிலே ஊறி போக வேண்டும். 7 வயதிலே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் ஏற்றுவார்கள், போதைப் பொருட்களை ஏற்றுவார்கள், அதில் அவர்களை ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்று. 9 வயதில் அவர்களை விபச்சாரத்தில் தள்ளிவிடுவார்கள், வீட்டிலே வைத்து அல்லது எங்கேயாவது அனுப்பி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்ட அந்த பிள்ளையை நாங்கள் நினைத்து புலம்பும் போது அந்த பிள்ளை மாத்திரம் ஒன்று செய்தார்கள். அவள் அங்கே போன போது அங்கே 15 விபச்சாரிகள் இருக்கிற ஒரு விடுதி,
அதில் பார்த்தபோது இவளுக்கு எல்லாம் புரிந்து விட்டது. ஆனால் அதுல ஒரு பெச்சாரி மாத்திரம் இரத்த வெள்ளத்திலே கிடக்கிறாள். அவளுக்கு ப்ளீடிங், இரத்த போக்கு, அலறுகிறாள், ஐயோ சாகிறேன் என்று. இந்த பிள்ளை அங்கே நாங்கள் எடுத்த சில மாதங்களிலே சொல்லிக் கொடுத்த சுவிசேஷத்தின் வல்லமையை அறிந்ததினால அவளுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று இவளுக்கு துடிக்கிறது. 9 வயதுதான். அவளும் அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாள், படுக்கையெல்லாம் ரத்தம். அவளிடத்துல கேட்கிற, உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கலாமா என்று. அவள் கேட்கிறாள், ஜெபம் என்றால் என்ன என்று. ஜெபித்ததை பார்த்ததில்லை. அந்த பிள்ளை இனி இவட்ட பேசி இருந்தால் செத்து போவாள் என்று சொல்லி அவளை கேட்காம அவள் கை மேல வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உயிர் துறந்த வல்லமை இந்த மக்களுக்குள்ளே போவதாக என்று சொன்ன போது, எப்படி 12 வருஷத்துமாய் இரத்த போக்குள்ள பிள்ளையின் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவள் விடுதலை ஆனாளோ, அப்படியே அந்த மகனும் அவள் எழும்பி நின்று விட்டாள். இரத்த போக்கு உடனடியாக நின்று விட்டது. நான் அல்ல, நான் பெரிய காரியத்தை செய்யவில்லை. சாதாரண 9 வயது விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளை. நடந்தது என்ன தெரியுமா? அந்த 15 பேரும் லைன்ல நின்று ஜெபம், எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கு ஒரு ஹீலிங் குட்சைடே நடக்க, ஒரு சுகமளிக்கும் விழாவை நடத்தது போல கொண்டு, ஐயோயோ இவளை வச்ச ஆபத்துன்னு சொல்லி அங்கே இருந்து கொண்டு வந்து எங்கிட்ட மறுபடியத்தில் விட்டு விட்டான். இன்றைக்கு அவள் ஒரு லெக்சரராக மாற்றப்பட்டு இருக்கிறாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், விபச்சாரிகள், உங்களில் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும் இங்கே ஊரில் நடக்கிற அட்டகாசத்தில் எங்கேயாவது போய் இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி வேறு துணி இருக்கும்? நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். எம்எல் ஜெபசிங் அண்ணன் அன்றைக்கு பாடினார்கள், கற்கள் பேசிடும் நீ பேசாவிட்டால். வேதம் கற்று போதி போரும் சத்தியத்தை மறுதலித்தார் ஆயக்காரர் பாவிகளும் பரலோகத்தை சுதந்திரிப்பாரே. எத்தனை அர்த்தமுள்ள பாடல்கள்! பிகாஸ் அந்த பாடல்களை எழுதின தேவ மனிதனாகட்டும், அந்த பாடல்களை பாடுகிற தேவ பிள்ளைகளாகட்டும், அவர்களுக்குள்ள பெரிய ஆதங்கம். யோவான் ஸ்நானன் சொன்னான் அல்லவா, ஆபிரகாமுக்கு வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், யோவான் ஸ்நானன் சொல்கிறான் பாருங்கள், 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இந்த வசனத்திலே உங்களையும் நிறுத்தி பாருங்கள். If I would not have responded, நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டாமல் இருப்பேன் என்றால், தேவன் இந்த பட்டணத்துல கல்லுகளுக்கு உயிர் கொடுத்து தனக்கு பிள்ளையாக்குறதுக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். நான் எவ்வளவு ஆண்டவருடைய இரக்கத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். எத்தனையோ ஆயிரங்களுக்கு கோடிகளுக்கு கிடைக்காத சலாக்கியம் எனக்கு ஆபிரகாம் என்று பிள்ளை என்று சொல்வதற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய நிறைவு என்னை ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டல்லவா? என்னை கேட்கிறவர்களே, அதனால தான் எமிலன் அந்த பாட்டை பாடினார். வேதம் கற்று போதி போரும் சத்தியத்தை மறுதலித்தார் ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. கல்கள் கூப்பிடும் நீ பேசவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். என்னை கேட்கிறவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாக இருந்தான் என்று இயேசு சொன்னது போல, நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால்,
நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய வேளை முதலாவது இடம் கொடுத்திருக்கிறேனா? இயேசு சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ஒரு கொசுறு. 10 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா கொஞ்சம் ஒரு கட்டு கருவேப்பிலை போடுகிற போல கொசுறு மற்றவைகள். நீ தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன். ஆகையினால் தான் அவனை குறித்து எபிரேயர் நிருப ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார், வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். அங்கே அவன் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்க போல, அதில் நாளைக்கு தினத்தில் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 9வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். 10 கூட வாசித்து விடலாம். ஏனெனில் தேவன் தாமே, ஏனெனில் 10வது வசனத்துல அதற்கான காரணத்தை சொல்லுகிறான். ஏனையா இத்தனை பெரிய சம்பத்து உடையவனாய் இருந்த போதிலும் ஒரு பரதேசி போல வாழ்ந்தான் என்பதை நாளைக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறேன். அதற்கு காரணத்தை இங்கே எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்பொழுது காண்பேன், எப்பொழுது அந்த தேவ ராஜ்யத்தில் நான் ஆனந்தமாய் ஆண்டவரோடு கூட வாழ்வேன் என்கிற சிந்தை தான் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு எனக்கு ஆகாரம் தேவை, எனக்கு உடுப்பு தேவை, நான் குடியிருப்பதற்கு ஒரு உறைவிடம் தேவை, என் பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவசியம் உண்டு, எனக்கு சில வசதிகள் தேவைதான். ஆனாலும் முதலாவது காரியம் தேவர் ராஜ்யத்துக்குரியவர்களுக்காக ஒரு பெரிய ஏக்கம், பெரிய தவிப்பு. அது காத்திருந்தான் மாத்திரமல்ல, வாசிக்கலாம் இப்பொழுது 15வது. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. என்ன கேட்கிறேன் என்னுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய சொப்பனங்கள், என்னுடைய நினைவுகள், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்கிற அந்த நினைவு என்னை அந்த தேவன் ராஜ்யம், கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் ஜெபத்தை CNI சபைகளிலே 2 தடவை 3 தடவை சொல்வதற்கு வழக்கம் உண்டு. ஒரு ஆராதனையில் 2 தடவையாயும் சொல்லிவிடுகிறோம். ஆனால் எத்தனை பேர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த காரியத்திற்கு தங்களை புரிந்து கொண்டதை சொல்லுகிறாள் என்றால் பெரிய சந்தேகம் உண்டு. தேவராஜ்யம் இந்த பூமியில வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்துத்தான் ஆக வேண்டும். நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை என்றால் ஆபிரகாமின் இந்த நினைவு, இந்த ஏக்கம், காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரம்பேன்மையான பரமதேசத்தையே விரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்தில் கீர்த்தனையில இப்படிப்பட்டு உட்கார்ந்து வயதானவர்கள் பாடுகிறதை நான் கேட்டிருக்கேன். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த ராஜ்யம் செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே.
சடுதி வாருமே. எட்டி எட்டி பார்த்து கண்பூர் போகுதே. நீ சுட்டி காட்டி வாக்குத்தத்தம் நிறைவேறலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தம் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி மாறுமே. இந்த தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட நடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் இது உண்மையாக பாடுகிற பாட்டு தானா? இன்னைக்கு வீட்டில் போய் படுக்கைக்கு முன்னால் இதை படிச்சுட்டு பாடிச்சு இன்னைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் வந்துடுவாருன்னா எட்டி எட்டி பார்த்து ஏங்கி நின்று உண்மையானவர்கள் அப்படிதானா? எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருகிறது. எனக்கு 3 ஆண் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். என் 3 பிள்ளைகளும் அதிகமாக பேச மாட்டார்கள். பாய்ஸ், இவர் வெரி ஆக்டிவ், ஆக்ஷன் உண்டு, ஆனால் அதிகம் பேச மாட்டார்கள். நான் திருமணத்திற்கு முன்னதாகவே நினைத்திருந்த ஒரு நினைவு, எனக்கு பெண் பிள்ளை பிறக்கக்கூடாது. ஊழியக்காரன் நான், பொம்பளை பிள்ளை பிறந்து நான் ஏதாவது தவறி விட்டாள் என்றால் பேரே கட்டு ஊழியமே முடியணும். ஆம்பளை பிள்ளைங்க தவறு செஞ்சால் கூட எல்லாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இன்னும் பெண் பிள்ளை தெரிஞ்சாங்கன்னா போஸ்ட் போட்டு அடித்து ஒட்டிடுவான் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்க வேண்டாம் என்று எனக்கு ஒரு நான் பெருசாக போராடி ஜெபித்தேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் 4ஆவதாக பெண் பிள்ளை பிறந்தாள். அவள் பிறந்த 1.5 வயதிலேயே இந்த 3 பசங்களும் பேசாத பேச்சு அத்தனையும் பேச ஆரம்பிச்சிட்டான். பயங்கர துடு 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 துரு துரு துரு. இன்னைக்கும் அப்படி தான் இருக்கிறா. he she became a doctor, but still அவள் ஒரு மருத்துவச்சியாக மாறி இருக்கிறாள். ஆனாலும் அதிகமாக பேசுகிறவள். சின்ன வயதிலே பேச படிச்சுவாள். இப்போ எப்பொழுதும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக இந்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று அப்பா அம்மா மாமா மாமியார் வாஞ்சிக்கிறதுனால யார் கூட யாயிலும் அந்த பிள்ளைகளை அனுப்பி விடுவது வழக்கம். என்னுடைய மனைவியோடு கூட பிறந்த ஒரு மூத்த சகோதரி ஒரு மிஷினரியாக அனாதை பிள்ளைகளுக்கு பார்க்கிறவர்களாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஊருக்கு போகிற நேரத்தில் அவளோடு அனுப்பி வைத்துட்டோம். அப்போ அவளுக்கு 3 வயது இருக்கும். நாங்கள் இந்த தமிழ்நாட்டு நகை மோகம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம். ஆமாம், இந்தியாவிலே தங்கம் அதிக விற்கிற மாநிலம் எது தெரியுமா? நமக்கு தான். நான் சொல்லல, அரசாங்கம் சொல்லுகிறது. அதனால அந்த மோகம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் காதுக்கெல்லாம் குத்தலை. நாங்கள் அந்த பிள்ளைகள் நாங்களும் சாதாரணமான ஒரு மிஷினரி போலவே வாழ்ந்து வந்ததுனால அதை நாங்கள் செய்யலை. என் மகள் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அவளை பார்த்து கேட்டிருக்கா, இவ தான் வாயாடியாச்சு, நீங்கள்லாம் காதில் இதெல்லாம் நல்லா மாட்டியிருக்கீங்க, நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, எனக்கு மாட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா. உடனே எங்கள் அம்மா உடனே பேத்தியின் மேலே பரதாவம் கொண்டு காது குத்தி 2 கம்மல் போட்டு விட்டாங்க. அவளுக்கு அது ரொம்ப சிறு வயது, 3 வயது, ரொம்ப பெருமை. உடனே வீட்டுக்கு திரும்ப வரும்போது நான் பார்த்தேன், என்னம்மா காதுக்கு இதெல்லாம் குத்திட்டு இருந்திருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் அவளை பார்த்து கேட்ட உடனே அவள் சொன்னா, போங்க டேடி, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. 3 years, she was only 3 years. உங்கள் ஊழியத்தில் நீங்கள் கத்தி கத்தி தொண்டெல்லாம் போகுது, உங்களுக்கு ஒரு மெகாஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும், அது பேட்டரி போட்ட மெகாஃபோன் வேணும்னா பாட்டிகிட்ட போய் மெகாஃபோன் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க, நான் வாங்கி கொடுக்க போகிறாங்க, காதில் போட்டு விடுங்கன்னு சொன்னேன், போட்டு விட்டாங்க. இப்போ கழுத்து தந்துடுவேன், இதை விற்று நீங்கள் மெகாஃபோன் வாங்கிங்க டாடி.
It may be a small example. நல்லா கவனிங்க, very small example. But I praise God for such a statement. ஆண்டவரை நான் சோத்தரிச்சேன். என் பிள்ளை மனதுல தேவராஜ்யத்துக்கு எப்படியாயிலும் எதையாயிலும் செய்யணுங்கிற எண்ணத்தை இப்பொழுதே ஆண்டவர் விதைத்திருக்கிறாரே என்று. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவள் மெடிக்கல் படிக்கிறதுக்கு அவளை ரஷ்யாவுக்கு அனுப்பும்போது டெல்லி பட்டணத்தில் நானும் என்னுடைய மனைவி அவளை பார்த்து சொன்னேன், உன்னை ஒரு மிஷினரியாகத்தான் நான் ரஷ்யாவுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். அவள் படிப்பை முடித்து வருவதற்குள் 3 சபைகளை ஸ்தாபித்து விட்டு தான் வந்தாள். நான் பெருமைப்படுத்துகிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நான் நினைத்து பார்க்கிறேன், சின்ன வயசுலையே அந்த விதையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போட்டு விட்டது உண்மைதானா? நான் தேவராஜ்யத்துக்குரியவள், நான் தேவராஜ்யத்திற்கு எனக்கும் எதையாயிலும் செய்ய பங்கு உண்டு என்று சொல்லுகிற நினைவை உங்கள் பிள்ளைகளிலே நீங்கள் திணித்தாகத்தான் வேண்டும். இன்னொரு சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன். பஹ்ரைன் தேசத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னுடைய உறவினர்கள் வீட்டிலே தங்கி நான் கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தேன். கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுவதற்கு மற்ற சபையார் பண்ணியிருந்தார்கள். உறவினர் என்கிறபடி அவர்கள் வீட்டில் இருந்த அதே பிளாட்ல 3 கதவு தள்ளி இன்னொரு தமிழ் குடும்பம் இருந்தது. அவளுக்கு 2 பிள்ளைகள், ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பிள்ளையும் பொண்ணும். 2 பேரும் விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் இந்த 2 பிள்ளைகளும் 3-4 நாட்கள் கழித்து என்னிடத்தில் ஒரு பெரிய உண்டியல் தூக்கி கொண்டு வந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், இது எதற்கு மாமன்? அங்கிள், மிஷினரிங்கள்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, நாங்கள் கொஞ்சம் சைக்கிளுக்குன்னு பணம் சேர்த்து வச்சுருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்தது, பிறந்த நாளைக்கு வந்த கிஃப்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனிங்க. நான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், அந்த பையனை பார்த்து கேட்டேன். ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு இத்தாலி ஃபேமிலி இருந்தது, இத்தாலிய தேசத்தவர்கள். அந்த பிள்ளைகள், இந்த பையன், அந்த பையனுக்கு ஒரு சின்ன சைக்கிள் இருந்தது, குட்டி சைக்கிள். அதை தொட்டு பார்ப்பான், தடவி பார்ப்பான். இதை நான் பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், தம்பி, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ அந்த இத்தாலி தேசத்தின் பையன் ஓட்டுறான்ல அந்த சைக்கிள் உனக்கு வேணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல தெரியுது, நீ தொட்டு தொட்டு பார்க்குறத பார்த்தேன், உனக்கு சைக்கிள் வேணும்ல? அவன் சொன்னான், ஆமாம் ஆமாம். அப்போ நீ ஏன் இதில் சைக்கிள் வாங்கி கூடாது? அங்கிள், நான் சின்னதாக இருக்கும்போது சின்ன சைக்கிள் வேணும், பெருசாக தான் பெரிய சைக்கிள் வேணும், அந்த சைக்கிள் வேலை இல்லை, வேஸ்ட்டாக தானே போகும். ஆனால் தேவராஜ்யத்துக்கு இப்பவுமே நான் செய்ய முடியும்னு தான் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த உண்டியலை உடைக்க சொல்லி அதை எண்ணி பார்த்தா 27 சைக்கிளுக்கு அவங்க காசு வச்சுருந்தாங்க. நான் தாய் தகப்பனுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதைத்தான் கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. இங்க குட்டி வயசுலேயே அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு நல்லா திணிச்சிட்டாங்க, நீ இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, இந்த பூமிக்குரியவன் இல்லை, நீ அந்த ராஜ்யத்திற்காக இப்பொழுதே எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று சிறு பிராயத்திலேயே விதைத்து விட்ட அந்த தாய் தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து மறுபடியும் கேட்க விரும்புகிறேன். Do you understand that ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்பதை அறிந்ததினால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை காண்பித்துக் கொடுத்தேன். அவனுடைய காத்திருத்தல், அவனுடைய ஏக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மேல் நோக்கித்தான். யோசித்து பாருங்கள், how much you planted that seed in the heart of your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எத்தனையாய் நீங்கள் அதை போட்டிருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். You are in a very demanding city.
நீங்க இருக்கிற இந்த பட்டணத்துல எல்லாரும் இன்னும் 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 இன்னும்னு கேட்கிறவர். ஏதாவது சினிமா நடிகர்களுக்கோ, ஏதாவது அரசியல் வாதிகளுக்கோ, அல்லது ஏதாயிலும் மற்ற தொழிலதிபர்களுக்கோ போதுங்கிற மனசுல யாராவது இங்க செயல்படுறத பார்த்துருக்கீங்களா? இன்னும் இன்னும் இந்தியாவில் பாதியை வாங்கியாச்சு அதானி அம்பானியும். இன்னும் மீதி எப்படி வாங்கலாம்னு தான் திட்டம் நடக்குது. ஏன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த உலகத்துல தான் உங்க பிள்ளைங்களும் வளருது. They will also have the grip of the demanding spirit. இன்னும் 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 இந்த டிமாண்ட் பண்ணுகிற ஒரு ஆவி உங்கள் பிள்ளைகளை பெற்றி கொள்ளலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை யோசிக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதுக்காகவே வாழ்கிறவர்கள் என்கிற நினைவை நீங்கள் தானே வாழ்ந்து காட்ட முடியும். நீங்கள் தானே வாழ்ந்து காட்ட முடியும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டுகொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு பெண்ணை மாத்திரம் காட்டி கொடுத்து இன்றைக்கு முடிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ததை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், பல விதங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். போதகம் it happened in a synagogue. ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயத்திற்குள்ளே நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை போதும். இருந்த இடம் சரியானதுதான். ஜெப ஆலயத்திலே வந்திருக்கிறாள், போதகம் கேட்கிறாள். அவளை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், ஆபிரகாமின் குமாரத்தி என்று. That means Jesus recognized that lady. 18 years ஆக கூனி போய்விட்டாள். அவளை அழுத்தின ஆவி மாத்திரமல்ல, என்னை கேட்டால் நான் சொல்வேன் பாரம். இந்த உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் நினைத்து 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 அது ஏற்றப்பட்ட போது அதையெல்லாம் மேலே தாங்கி 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 இந்த பூமியை மாத்திரம்தான் பார்க்க முடியும் என்கிற அளவுக்கு அவள் குறுகி போய்விட்டாள். அன்றாட காரியங்களை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, போராட்டங்களை குறித்த கவலை, என்ன நடக்குமோ என்கிற பயம், வியாதியின் பக்கம் ஒரு பக்கம், மற்ற காரியங்களை குறித்த ஏராளமான காரியங்களை சுமந்து 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 அவளை பூமியோடு இறுக்கி போட்டு விட்டது. ஆபிரகாமின் குமாரத்தி தான்.
ஆலயத்திற்குள் தான் இருக்கிறாள், போதகம்தான் கேட்கிறாள். என்னை கேட்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, you might have had an experience of having Jesus. இயேசுவை உடையவர்கள் என்று நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் தேவைகள், இந்த உலகத்திலே காணப்படுகிற பயங்கரங்கள் உங்களை போட்டு அழுத்தி உங்களை இந்த பூமியோடு கூட அதையே மாத்திரம் பார்த்து மேலே பார்க்க விடாதபடி உங்களை மாற்றி இருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டல்லவா? ஆண்டவர் உங்களோடு கூட இடைவிட விரும்புகிறார். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நான் வாலிபனாக இருந்தபோது, வாலிப பெண்ணாக இருந்தபோது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வைராக்கியமாக ஓடினவள். திருமணம் என்றைக்கு ஆயிற்று, அண்டையிலிருந்து வந்தது வேதனை. இன்னும் வாழ வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் செயல்பட வேண்டும், இன்னும் வேலை செய்ய வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நினைவுகள் என்னையும் என் கணவனையும் போட்டு வாட்டினபடினாலே எங்களுடைய ஓட்டமெல்லாம், எங்களுடைய நாட்டமெல்லாம் அதே சார்ந்து விட்டபடினால ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ஒரு ஓகத்திலே இருந்தாலும் நான் இப்படியாக குனிந்து நடக்கிறேன். பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை. இன்னொரு பாடல் நாம் அழகாக பாடுவோம். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், நாங்கள் ஆலயத்திலே வந்திருக்கிறது உண்மைதான். எங்கள் மேலே ஏற்றப்பட்டிருக்கிற பார சுமையினாலே சோர்ந்து தளர்ந்து நாங்கள் இந்த பூமிக்குரியவைகளையே சிந்தித்து 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 எவ்வளவும் நிர்மலக்கூடாத நிலைக்கு வந்து விட்டோம். தேவ ராஜ்யத்தை எட்டி பார்ப்பதற்கோ உற்று பார்ப்பதற்கோ எங்களுக்கு வாஞ்சியே இல்லாமல் அது எடுக்கப்பட்டு போய்விட்டது. எங்களை நெருங்கி நிற்கிற இந்த கவலை, நெருங்கி நிற்கிற பாரம், எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுடைய அழுத்தம் எங்களை மேலே பார்க்க கூடாதபடி மாற்றிவிட்ட அந்த கொடுமை உண்டு. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று வாயிலே தான் அடிக்கையிடுகிறோம், வாழ்க்கையில் அல்ல. இந்த முதல் நாளிலேயே தேவன் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமே, எங்களை தட்டி எழுப்ப வேண்டுமே. எங்களை தொடர்ச்சியாக ஓடுவதற்கு எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்கிற இந்த காரியம் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டுமே ஆண்டவரே. அதற்கு எங்களை தருகிறோம், எங்கள் குடும்பத்தை தருகிறோம். எங்கள் எண்ணங்களை மாற்றத்தை நான் உண்டாக்குவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். We want to change our mindset. Our mindset is so corrupted, so polluted, so destroyed. அதிகமாக பாழாகிவிட்டது, அதிகமாக அது பழுதாகிவிட்டது, கரைபடிந்து விட்டது. அதிலே ஏராளமான பொல்யூஷன், இன்ஃபெக்ஷன் ஏறிவிட்டது. எங்களை விடுதலையாக்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள்
எல்லாரும் கண்களை மூடி. நம்முடைய நேரம் இன்றைக்கு முடிந்து விட்டபடியினாலே தொடர்ச்சியாக நாம் இந்த காரியங்களில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்வீர்களானால் ஆபிரகாமின் கிரியையை நடப்பிப்பீர்களே. மறுபடியும் கேட்ட வசனங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். ஏழை மன உரு எடுத்து உன்னை தனதாக்கிக் கொள்ளவும், நீயும் ஆபிரகாமின் பிள்ளை என்று நீ அழைக்கப்படுவோம். உன்னுடைய நீதியினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உன்னுடைய செல்வாக்கினால் அல்ல, உன்னுடைய பக்தியினால் அல்ல, உன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அவனை விலை கொடுத்து வாங்கினவர். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள்முடி பொன் சிரசில் சூடிட, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினேன் என்று உன் பக்கத்தில் நின்று நீ எனக்கும் என் ராஜ்யத்துக்கும் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் உரியவர்கள் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உன் பிள்ளைகள் குடும்பத்திற்குரியவர்களாக மாத்திரமல்லாமல் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை இப்பொழுதே நீ அவர்களை பதிப்பதற்கு நீ வாழும் முறை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை, நீ போடும் விதைகள் எப்படிப்பட்டவைகள். ஆண்டவரே, எங்கள் மனது மயக்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் தேவைகளை வைத்தே எங்களை சுற்றி இருக்கிற மயக்கம் எங்களை பிடித்து விட்டபடினால, இந்த மயக்கம் சாத்தான் தன்னுடைய இச்சையின் படி செய்வதற்கு எங்களை பிடித்து வைத்திருக்கிறான். அந்த மயக்கத்திலே தள்ளிவிட்டான். ஆண்டவரே, we want a deliverance. எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் அதை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, இது எல்லாருக்கும் தேவை. கொரோனா வந்தபோது எல்லாரும் அல்லவா முகமூடி போட்டு விட்டார்கள். அதே போல இந்த இன்ஃபெக்ஷன் விசேஷமாக மும்பை பட்டணத்தில் வாழ்கிற உங்களை பிடித்துக் கொள்ள முடியும். இது தொற்று நோய். இது உங்களை மடக்கிவிடும். பரலோக தரிசனத்தை எடுத்துவிடும். தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று உங்களை நினைக்க விடாதபடி இந்த ராஜ்யத்துக்குரிய இம்மைக்குரியவைகளை தேடுவதற்கு உங்களை தள்ளிவிட்டு விடும். ஆண்டவரே, விடுதலையின் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. விடுதலை ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. உடைய கரத்திலிருந்து மக்களை கொடுக்கிறேன். தொடர்ந்து 2 நாட்கள் எங்களோடு கூட பேசுவீராக. நாளை காலை குடும்ப கூடுகையிலேயும் சாயங்கால கூட்டத்திலேயும் ஜனங்களை கொண்டு வந்து உடைய வசனத்துக்கு வாஞ்சிக்கிறவர்களாக தேடி ஓட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.